ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஜோக்கரியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு லஞ்ச் வீடியோ தாங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தாங்க. இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கலைங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னலாம் இன்றைக்கி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் இருந்ததுங்க. அதை வச்சு பொடி மாஸ் பண்ணிவிட்டு சுண்டக்காய் இருந்ததுங்க. அதை வச்சு வத்த குழம்பு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock எடுத்த வீடியோங்க. இது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலைங்க இன்றைக்கி காலையில். அதனால் மார்னிங் என்ன பண்ணேங்க, நான் நேற்று வச்சு சாதம் இருந்ததுங்க. அது அந்த சாதம் வச்சு இன்றைக்கி ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது இது மிளகாத்தூள் போட்டு கலரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நம்ம சாதம் கலரி வச்சுட்டு அதில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நம்ம கலரி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாதத்தை கொட்டி நம்ம கலரி சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் இல்லைங்க வீட்டில். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், காய் இல்லை கருவேப்பிலை எதுவுமே இல்லைங்க சொல்லிட்டு இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு 10 மணிக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளான சண்டே ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி பெருசாக நான்வெஜ் எதுவும் எடுக்கலைங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக இன்றைக்கி அந்த சுண்டக்காய் வத்த குழம்பும் முட்டை பொடி மாசும் பண்ணிவிட்டு சாதம் வச்சு தயிர் வச்சு விட்டுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாருங்க இது பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் பொங்கி வந்தது. சாதம் பொங்கி வந்தது. அப்புறம் இந்த மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாவு அரைச்சி டேட்டி இருந்ததுன்னா இந்தமாரி துணி தாங்க இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இந்த துணி வேண்டாங்க. நான் மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு வைப் பண்ணுற ஒரு ஒன்று பார்த்தேங்க. நான் இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது ஒரு காட்டன் கிளாத் மாரி இருக்குதுங்க. இந்த காட்டன் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீஸாக என்ன இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதில் மேக்ஸிமம் 20 இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரோல் வாங்கியிருந்தேங்க. நல்லா இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அது சும்மா நம்ம தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ க்ளீனாக இது. நம்ம அந்த துணி ஃபஸ்ட்டு காமிச்ச துணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈரமாக இதுவும் ஆகுதுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் காய மாட்டேங்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் நல்லா நம்ம வைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஈஸியாக நம்ம துடைக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்குது. அந்தளவுக்கு க்ளீனாக ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ மிக்ஸி பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த துணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதாங்க நான் வாங்கினேன். மீஷோவில் வாங்கினதாங்க. இன்னும் 200 இன்னும் தாங்க இருந்தது. இதில் ஒரு 20 பீஸ் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இவ்வளோ ஒரு 5 பீஸ் காலி ஆகிடுச்சுங்க. இது இன்னொரு 15 பீஸ் இருக்குது பாருங்க. கீழே இருக்கிறதுல டைல்ஸ்லாம் துடைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடுது, நல்லா காஞ்சிடுது. இந்த கேஸ் மேலே இருக்கிற அந்த சாதம் வெடிக்கிற தண்ணி விழுந்தது கொண்டது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடுதுங்க. பாருங்கள் கேஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈஸியாக இருக்குதுங்க. நம்மளுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாதம் வச்சுட்டேங்க. சாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொச்சின்னு இருந்தது. சரி சாதம் வெந்துட்டு இருந்ததுங்க. சரி அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காயெலாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. சரி காயெல்லாம் கொஞ்சம் போய்ட்டு மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டேங்க. இன்றைக்கி வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் வெங்காயம் தக்காளி அப்படியே வச்சுக்கோங்க. அது வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வதக்கிட்டு இதை அரைச்சி போட்டு நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இது உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க. நான் ஒரு 10 15 பல் பூண்டு போட்டேங்க. பூண்டு கொஞ்சம் நீங்கள் நிறைய எவ்வளோக்கு நிறைய சேர்க்க நல்லா வாசனையும் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தயம் பூண்டெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சேர்த்துங்க. இன்னும் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே காரக்குழம்புக்குன்னு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெயில் வந்து காரக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சுங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுக்கிறேன் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க. அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கினா போதுங்க. அப்புறம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது பண்ண பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சு இதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலரிக்கலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை போட்டு நல்லா வந்து இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த வத்தலை வந்து நம்ம வந்து எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம். தேவைப்பட்டிருக்கணும் நெய்யில் பொரிச்சிக்கணும். வந்து வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து நெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணுங்க. இன்றைக்கி நம்ம நெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் தாங்க ஊற்றினேன் இன்றைக்கி. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஊற்றிட்டு அந்த வத்தலை இருக்குது பார்த்திங்களா அந்த வத்தலை வந்து நீங்கள் போட்டு பொரிச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் தக்காளி செவந்துச்சுங்க. நெய் காஞ்சிச்சு. நெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டேங்க. வத்தல் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வத்தல் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அது பொரிஞ்சிடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. சுண்டைக்காவும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுங்க. நல்லா பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சக்தி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் தனியா கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இது மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது புளி கரைச்சி வச்சிங்கன்னா எடுத்து ஊற்றிக்குங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி கொடுத்துக்குங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வரணுங்க. நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம வந்து இது பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா சுண்டைக்காய் அதை எடுத்து கொட்டிக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் கொஞ்சம் தொடச்சிட்டு இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கேஸில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேங்க. கையோடு இதெல்லாம் முடிச்சிட்டா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும் சொல்லிட்டு நான் இதெல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. சரி சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருந்தாங்க. சாமான்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சு போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சாமான்லாம் வச்சு போட்டாச்சு. ஒரு பக்கம் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார். முட்டை வாங்கிட்டு வந்தார். அவர் வந்து நான் செய்கிறேம்மா அப்படின்னாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி பார்த்துக்கு வரணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சாப் பண்ணிட்டாருங்க. சாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணிட்டாரு. ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் மீடியமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் போடுங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அது நெய் இல்லைங்க, அது எண்ணெய் தாங்க. அது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டார். அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிட்டாருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது கூட வந்து என்ன சேர்த்தாருன்னா கருவேப்பிலை போட்டாருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கினாருங்க. அவ்வளோதாங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் பார்த்திங்களா இந்த குழம்பு பார்த்திங்க இவ்வளோ கெட்டி பார்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துச்சு பார்த்திங்களா சுண்டைக்காய் வத்த குழம்பு. இது நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. இவ்வளோ கட்டியாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோதாங்க. இதுதாங்க பதம் நல்லா வந்துச்சுங்க. இந்த அதுக்காலே இவர் என்ன பண்ணாருன்னா எங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டார். ஆச்சி மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு தனியா பவுட்ரு போட்டாருங்க. அதில்
கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சம் சீரக பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கினாருங்க. பெப்பர் இருந்தது பெப்பரை கொஞ்சம் சேர்த்துக்கினாருங்க. பெப்பர் போட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டாருங்க. நல்லா ஒரு மசாலா பதத்துக்கு நல்லா வதக்கிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்து நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து நான் நெய்யில் வதக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா வத்தல், அதை எடுத்து நான் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டேங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட நான் லாஸ்ட்டாக வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஒரே ஒரு கொஞ்சமாக சின்ன ஒரு துண்டாக வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ருசி கொடுக்கறதுக்கு அந்த வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் முட்டை 2 முட்டை, இது 2 முட்டை தான் உடச்சி ஊற்றினாரு. 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அது கொஞ்சம் வேக விட்டாருங்க. அதுக்குள்ளேயே பார்த்து நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த பாத்திரம் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துச்சு. அதுக்குள்ளேயும் நல்லா ஒரு மணமாக இருந்தது. இன்றைக்கி நான் டேஸ்ட்டாக இருந்தது இந்த வத்த குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து முட்டை வந்து வேக வச்சுருந்தார். அது வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அதுவும் அது வெந்துட்டு இருந்தது. நான் வந்து இதை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி அவர் முட்டை பொடி மாஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷோட அவர் டிஷ் இன்னும் சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி. இந்த முட்டை பொடி மாஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வந்து அப்படியே வந்து நம்ம அந்த வெந்தோடனே சும்மா லைட்டாக வந்து கலரி கொடுக்கும். ரொம்ப போட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ண நல்லா இருக்காதுங்க. சும்மா அதை பக்குவமாக எடுத்து சும்மா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து பண்ணிவிட்டு இது முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு லன்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வத்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம், நம்ம வீட்டு இன்றைக்கி வத்த குழம்பு, முட்டை பொடி மாசு, கெட்டி தயிர். அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு இன்றைக்கி லன்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் வீட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். ஃபைனலாக வந்து இன்றைக்கி அவருக்கு லன்ச்சு வச்சாச்சுங்க. முட்டை பொரியல் வச்சுட்டு நேற்று வச்சு கொஞ்சம் கோஸ் கூட்டு கொஞ்சம் இருந்ததுங்க. அந்த கோஸ் கூட்டு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வச்சாச்சுங்க. கோஸ் கூட்டு, முட்டை பொரியல், வத்த குழம்பு வச்சு இன்றைக்கி நாங்கள் லன்ச்சை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.